வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஆர்மியோட எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆர்மி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதோட டிஸ்கஷன் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்மி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் இது கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A temperature of 295 Kelvin is equivalent to approximately dash. 295 கெல்வின் வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு ஃபாரன்ஹீட்டுக்கு சமம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதாவது வெப்பநிலை அளக்கிறதுக்கு 3 விதமான அலகுகள் இருக்கு, நமக்கே தெரியும் இல்லையா, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு சொல்லி. இதுல கெல்வின் அப்படின்றத எஸ்ஐ யூனிட், டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். சரியா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 295 கெல்வின் அதை வந்து ஃபாரன்ஹீட்டா மாத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கெல்வின் வெப்பநிலைய ஃபாரன்ஹீட்டா மாத்தணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரன்ஹீட் வெப்பநிலையா மாத்தணும்னா கெல்வின் மைனஸ் 273.15 இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. சரிங்களா? இங்கே ப்ளஸ் 32. இதுதான் அந்த அதாவது கெல்வின் வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும்னா அதோட வாய்ப்பாடு இதுதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மாற்ற முடியும். சரிங்களா? 273.15 அப்படின்றது என்னன்னா நீரோட முப்புள்ளி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கெல்வின் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, 295 295 மைனஸ் 273.15 கழிக்கணும். இதுல இருந்து கழிக்க போறோம். சரிங்களா? 295 அதுல இருந்து 273.15 கழிக்கலாமா? இங்க மேல எதுவுமே நம்பர் இல்லை, அதனால நம்மள 0 போட்டுக்கிறோம். 10ல் 5 போனா 5, இங்க 9ல் 1 போனா 8, 4ல் 3 போச்சுன்னா 1, 9ல் 2 போச்சுன்னா 7. சரிங்களா? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21.85. சரிங்களா? இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. 5ஆல் அடிக்கலாமா? இதை 5ஆல் அடிக்கலாம் இல்லையா? 4 5 20 ப்ளஸ் 1 இருக்குங்களா, இங்கேருந்து 1 போச்சுன்னா 15, 3 5 15, மிச்சம் 3, 7 5 35, 4.37. சரிங்களா? இப்போ இங்கே 9 பெருக்கல் இருக்கு இல்லையா, 4.37 இன்ட்டு 9 ப்ளஸ் 32. இது ரெண்டுத்தையும் பெருக்கி 32 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரும். 4.37 இன்ட்டு 9. 9 73க்கு 3, மிச்சம் 6, 9 3 27, 27 ஒரு 6 33க்கு 3, மிச்சம் 3, 9 36, 3 39. 39.33. சரிங்களா? இங்க என்ன வந்துருக்குன்னா 39.33 பிளஸ் 32. இது கூட 32 ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? 3 3 9 2 11க்கு 1, மிச்சம் 1 7. 71.33. அதாவது 295 கெல்வின் வெப்பநிலை அப்படின்றது 71.33 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 71.33 டிகிரி ஃபாரன்ஹீட். 295 கெல்வின் அப்படின்றது ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு அளவா இருக்குன்னா 71.33. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்வெர்டர் இஸ் a device which converts. இன்வெர்டர். சரிங்களா? இன்வெர்டர் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருவோம். மின்னோட்டம். சரியா? மின்னோட்டம் கரண்ட் இருக்கு இல்லையா, இது 2 டைப்ஸா பிரிப்பாங்க. ஒன்று வந்து மாறுதிசை மின்னோட்டம், நேர்திசை மின்னோட்டம், ஆல்டர்னேட் கரண்ட், டைரக்ட் கரண்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. இதுல இன்வெர்டர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டர் அப்படின்றது என்னன்னா டிசிஏ ஏசியா, அதாவது டைரக்ட் கரண்ட்டை ஆல்டர்னேட் கரண்டா, நேர் திசை மின்னோட்டத்தை மாறு திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடிய கருவிக்கு பேர் என்னன்னா டிசி. சரிங்களா? அதே டிசிஏ ஏசியா ஏசிஏ டிசியா மாற்றக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தி, ரெக்டிஃபையர், அதாவது மாறு திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடிய கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா ரெக்டிஃபையர். திருத்தி, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா திருத்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட். சரிங்களா? மாறு திசை மின்னோட்டம், ஏசி கரண்ட் தான் நம்ம வீட்டுங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. the common name for potassium carbonate is. பொட்டாசியம் கார்பனேட்டின் பொதுவான பெயர். பொட்டாசியம் கார்பனேட் அப்படின்றது எது சொல்றாங்கன்னா பொட்டாஷ் அப்படின்றது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். நிலத்துக்கு உரங்களா யூஸ் பண்றோம் இல்லையா பொட்டாஷ். இது வந்து தாவர வளர்ச்சிக்கு உதவும். அதே மாதிரி தாவரங்களோட மகசூல், அதாவது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக உதவும்.
இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா K2CO3 பொட்டாசியம் கார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பொதுவான பெயர் தான் பொட்டாஷ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து சமையல் சோடா ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்னன்னா சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வினிகர். அடுத்ததான் என்னன்னா வினிகர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் CH3COOH அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது அசிட்டிக் ஆசிட். வினிகர்ல இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா அசிட்டிக் அமிலம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இந்த ஊறுகாய் எல்லாம் பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறோம். சரிங்களா? அடுத்து சோடா நமக்கு குடிக்கக்கூடிய சோடா. ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. சரியா? பொட்டாசியம் கார்பனேட்டோட பொதுவான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ். அடுத்த கொஸ்டின். Fourth question பாருங்க. The instrument used to measure the concentration of salt water is. உப்பு நீரின் செறிவை அளவிடும் கருவி எது? சரிங்களா? உப்பு நீர், கடல் நீர் இருக்கு இல்லையா, உப்பு அதுல எந்த அளவு உப்பு தன்மை இருக்கு அப்படின்றத அளவிடக்கூடிய கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா செலைனோமீட்டர். அடுத்ததா ஃபேத்தோமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா டெப்த் ஆஃப் சி, கடலோட ஆழத்தை அளவிடக்கூடிய கருவி. கலனாமீட்டர் எதுக்குன்னா அந்த கரண்டோட திசையை அளவிடக்கூடிய கருவி. பிஹெச் மீட்டர் அப்படின்றது என்ன, பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கரைசல் அமிலமா காரமா அப்படின்றத அளவிடக்கூடிய ஒரு ஸ்கேல், அதுதான் பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா அளவீடு 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். இந்த 0 to 6.9 வந்து இருந்துச்சுன்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், அமிலம்னு சொல்லுவோம். 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். 7.1ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பேஸ், காரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஹெச் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்க. டாக்டைலோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப். கைரேகை வரைவியல் என்பது எதை பற்றிய படிப்பு? கைரேகை வரைவியல் அப்படின்றது எதுனா கைரேகை தான். சரிங்களா? கைரேகை பற்றிய ஒரு படிப்பு. இங்கிலீஷ்ல டாக்டைலோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கார்பன் வயது கணிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இறந்து போன உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுன்னா இறந்து போன உயிரினங்களால கார்பனை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இருக்கிற கார்பனோட அளவும் சிதைஞ்சிட்டே வரும். இதை வச்சு கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா அந்த உயிரினங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். தடயவியல், ஃபாரன்சிக் தெரியும் இல்லையா, நம்மளோட கை ரேகை, அதாவது கை தடயம், டிஎன்ஏ இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கக்கூடியது தடயவியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆறாவது பாருங்க. கிரீன் கலர்ட் பிக்மெண்ட் பிரசன்ட் இன் லீவ்ஸ் இஸ் கால்ட். இலைகளில் காணப்படும் பச்சையத்திற்கு காரணமான நிறமி எது? பச்சையத்திற்கு காரணமான நிறமி எதுன்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபில். சரிங்களா? நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறதுக்கு என்ன பேர்னா ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன முக்கியம்னு பாத்தீங்கன்னா முதல்ல பச்சையம் இருக்கும். இலைகள்ல இருக்கக்கூடிய பச்சையம் நிறம் இருந்தாதான் ஒரு தாவரம் தன்னோட ஒளிச்சேர்க்கையை செய்ய முடியும். சரியா? அதுதான் இலைகளில் காணப்படக்கூடிய பச்சை நிறம் என்னன்னா குளோரோஃபில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின். லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப். லென்ஸ்கள் எந்த கண்ணாடிகளால் உருவாக்கப்படுகின்றன? லென்ஸ் எந்த கண்ணாடியால உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளின்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளின்ட் கண்ணாடிகள், ஃபிளின்ட் கிளாஸ். இதுல வந்து அதிகமான ஒளி விலகல் குறியீடு இருக்கும். அதனாலதான் இந்த லென்ஸ் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அடுத்ததா பைரக்ஸ் கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, இது எதுக்குன்னா இந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ், அது மாதிரி சமையல் பாத்திரங்கள்லாம் செய்யறதுக்கு பைரக்ஸ் கண்ணாடியை யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின். The hardest form of carbon is. கார்பனின் கடினமான வடிவம் எது? கரி, வைரம், கிராஃபைட், நிலக்கரி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல கார்பனோட கடினமான வடிவம் எதுனா வைரம். சரிங்களா? இதுல கரி, கிராஃபைட், நிலக்கரி இது எல்லாமே கார்பனோட வடிவங்கள், கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கரி, கிராஃபைட், நிலக்கரி. இதுல கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். கார்பனே ஒரு அலோகம் தான், இதுல கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அதே மாதிரி நிலக்கரி வந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா அனல் மின் நிலையங்கள்ல, இது எல்லாமே கார்பனோட வடிவங்கள் தான். இதுல கடினமானது ஹார்டஸ்ட் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு கேட்டாலும் வைரம் தான். கார்பனின் கடினமான வடிவம் கேட்டாலும் வைரம் தான். சரியா? மிக கடினமான பொருள் எது அப்படின்னு கொஸ்டின் வந்தாலும் அது வைரம் தான் சொல்லும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The greenhouse effect is mainly due to the increase in atmospheric. பசுமை இல்ல விளைவினால் வளிமண்டலத்தில் எந்த வாயு அதிகரிக்கிறது?
பசுமை இல்ல விளைவுனால வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு பசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, அதாவது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வாயுக்களான நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பூமியில, அதாவது பசுமையில விளைவுனால அதிகமாயிடும். இதனால என்ன ஆகும்னா பூமி அதிகப்படியான வெப்பமாகும். இந்த அதிகப்படியான வெப்பத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனிமலைகள்லாம் உருகும், கடல் நீர் மட்டம் ஏறும், அதிகப்படியான வெப்பமா உணர்வும், இந்த எஃபெக்ட் எல்லாம் உருவாகும். சரிங்களா? இதுல அதிகப்படியான வாயு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். பசுமையில விளைவுனால வளிமண்டலத்துல எந்த வாயு அதிகரிக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு சொல்லும். அதே மாதிரி இதுல நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல அதிகமாக இருக்கக்கூடிய, வளிமண்டலத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாயு என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 78% இருக்கு. ஓசோன் O3 படிச்சிருப்போம் இல்லையா, சூரியனிடம் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்ல இருந்து மனிதன்களை காக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓசோன் படலம். சரியா? கார்பன் மோனாக்சைடு இது வந்து மோஸ்ட் பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க 10th क्वेश्चन. The botanical name of teas. தேயிலை தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? தேயிலை தாவரம் கமாலியா சினென்சிஸ். கமாலியா சினென்சிஸ் அப்படின்றது தான் தேயிலை தாவரத்தோட அறிவியல் தாவரவியல் பெயர். அதே மாதிரி மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்றது என்னன்னா மாமரம். சரியா? மாமரத்தோட தாவரவியல் பெயர் தான் மாஞ்சிஃபெரா இண்டிகா. ரூபியேசி அப்படின்றது ஒரு தாவர குடும்பத்தோட பெயரு. இதுல காஃபி, இந்த இட்லி பூ இதெல்லாம் வந்து ரூபியேசி குடும்பத்துல வரும். ட்ரிட்டிகம் அப்படின்றது கோதுமை. சரிங்களா? கோதுமையோட பெயர். அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின் பாருங்க. டயாலிசிஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப். டயாலிசிஸ் என்பது எதற்கான சிகிச்சை? டயாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா சிறுநீரக செயலிழப்பு. கிட்னி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிறுநீரக செயலிழப்புக்காக கிட்னிக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரத்தம் வந்து நம்மளோட உடம்புல ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையை செய்யறது வந்து கிட்னி இல்லையா, அந்த கிட்னியே அங்க செயலிழந்து போச்சுன்னா அப்ப ரத்தத்தை எப்படி சுத்திகரிக்கிறது அப்படின்றதுக்காக நம்மளோட உடம்புல அந்த ரத்தத்தை எல்லாம் வெளியே எடுத்து அந்த டயாலிசிஸ் பண்ணி அந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி திரும்பி நம்மளோட உடம்புல ஏற்றுவாங்க. அதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். சரியா? இது எதோட செயலிழப்புனா சிறுநீரக செயலிழப்பு. சரியா? கிட்னி ஃபெயிலியர், அதாவது ஆர்டிபிஷியல் கிட்னி செயற்கை சிறுநீரகம் அப்படின்னா டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் வல்கனைசேஷன் ரப்பர் வாஸ் இன்வென்டட் பை. அதாவது வல்கனைசேஷன் ரப்பர் வந்து வல்கனைசேஷன் பண்றாங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் குட்இயர். சார்லஸ் குட்இயர். கில்பேட்ரிக் மேக்மில்லன் அப்படின்றவர் யாருன்னா இவர் வந்து மிதி வண்டியை கண்டுபிடிச்சவர். சரியா? சைக்கிள் இருக்கு இல்லையா, மிதி வண்டி, அதை கண்டுபிடிச்சவர். அடுத்து ஜோசப் பிரிஸ்லி ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர். ஸ்டீஃபன் பெர்ரி அப்படின்றவர் வந்து ஒரு இயற்பியலாளர், பிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் குட்இயர். ரப்பர். அதே மாதிரி ரப்பரை வல்கனைசேஷன் பண்றதுக்கு எந்த தனிமம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சல்ஃபர், கந்தகம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. among the following material sound travels fastest in. கீழ்கண்டவற்றுள் ஒலி எதன் வழியே வேகமாக பரவும்? ஒலி எதன் வழியா வேகமா பரவும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, திட, திரவ, வாயு. சரிங்களா? அதாவது சாலிட், லிக்யூட், கேஸ் தெரியும் இல்லையா, சாலிட், லிக்யூட், கேஸ். முதல்ல வேகமா எதுல பரவும் பாத்தீங்கன்னா திட பொருட்கள்ல தான். அதை விட குறைவா லிக்யூட்ல, அதை விட குறைவா கேஸ் வாயு பொருட்கள்ல பரவும். சரிங்களா? இப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்க. காற்று வந்து கேஸ், நீர் வந்து லிக்யூடு, வெற்றிடம் அதே மாதிரி வெற்றிடம் வேக்யூம் இருக்கு இல்லையா, ஒலி வந்து வெற்றிடத்தில் பரவவே பரவாது. ஒலி பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. அப்ப நம்ம இருக்கிற இடம்லாம் ஊடகம்னா காற்று ஊடகம் இருக்கு. சரியா? அப்போ ஒலி வந்து காற்றுல பயணிக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான் வந்து ஒரு சாலிட், திண்மம், திடப்பொருள். சரியா? அப்ப எதுல வேகமா பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல தான். ஒலி எதுல வேகமா பரவும் பாத்தீங்கன்னா ஸ்டீல். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து மிதத்தல் விதியை கண்டறிந்தவர் யார்? The law of floating bodies was discovered by. மிதத்தல் விதியை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆர்கிமிடிஸ்.
மிதத்தல் விதியை கண்டுபிடிச்சவர் ஆர்கிமிடிஸ். எல்டபிள்யூ வாட்டர்மேன் என்ன பண்ணாருன்னா ஃபவுண்டைன் பென் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஃபவுண்டைன் பென்னை கண்டுபிடிச்சவர் எல்டபிள்யூ வாட்டர்மேன். ஹென்ரி ஷேட்ஸ் அப்படின்றவர் மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சாரு. அவரோட நினைவா தான் அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சவர், அது அவரோட நினைவாதான் அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது நியூட்டன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தாரு. அதே மாதிரி இயக்க விதிகள் சொல்லிக்கிறோம். நியூட்டன் 1ஆம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இயக்க விதிகள். மோஷன், லா ஆஃப் மோஷன் சொன்னவர் யாருன்னா நியூட்டன். அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின் பாருங்க. புல்லட் ஃபயர்ட் ஃப்ரம் த ரைஃபிள் ஆஸ். துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் குண்டு பெற்றிருக்கும் ஆற்றல். துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் குண்டு பெற்றிருக்கும் ஆற்றல் என்னன்னு பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி. அதாவது நிலையா இருக்கிற ஒரு குண்டு அதோட இயக்கத்துக்கு மாறுது, அதனால அந்த குண்டு என்ன ஆற்றலை பெற்றிருக்குன்னா இயக்க ஆற்றல். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.